ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் தமிழ் எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதேமாதிரி நாம இன்னைக்கு பஸ் மட்டும் தான் கேம் பார்க்க போகிறோம்னா, நியூவாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் மணி இந்த 90s பஸ் மோடு வந்து வந்திருக்கு. அதாவது இது ஒரு பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த மாடலோட இதுதான் இப்போ வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அந்த மோடை வந்து ரியலாக நம்ம பஸ் கேமுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி இந்த மோடு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி இந்த மோடோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் போட்டிருக்கேன். அதேமாதிரி இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ சொல்லியிருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த தமிழ்நாடு டிராஃபிக் மோட் நான் யூஸ் பண்ணுற இந்த தமிழ்நாடு டிராஃபிக் மோடுக்கான லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஓவராலாக இந்த மோடில் என்னென்ன இருக்குது, கேபின்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அனிமேஷன்லாம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ்ஸோட முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. அதாவது மாலைலாம் ஆட் பண்ணி பழைய காலத்தில் எப்படி ஒட்டுவாங்களோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. மாலை நடுவில் அந்த கவுரு இது டிசைனு லைட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பழைய மாடலில் எப்படி இருந்துச்சோ அந்த பஸ்ஸில் அதே மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அதுமாதிரி முன்னாடிலாம் பாருங்கள், மேலே ஆர்எஸ் மணி அருண் அப்படின்னு சொல்லி இது போட்டிருக்கு. அதேமாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக நீட்டாக தெரியுது. ஆர்எஸ்எம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடலோட சிம்பிளும் போட்டிருக்காங்க. அதுமாதிரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய மாடலில் எப்படி இருந்துச்சோ பஸ்ஸோட ரியலாக அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம பஸ்ஸோட கேம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் இந்த ரூட்டில் போகிற அந்த பஸ் தான். அதேமாதிரி இந்த பஸ்ஸு உங்கள் ஊர் பக்கம் போச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு எந்த மூட் ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பாருங்கள், ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் வந்து நிற்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்லேயே. பேக் சைட்லாம் பாருங்கள், அந்த பஸ்ஸில் ரியலாக எப்படி இந்த ஃபோட்டோவில் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. லைட்டிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த மோடு வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது, இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஆர்எஸ் மணி மோடு எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற சேனல்லேருந்து உள்ளே போகிறது கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதேமாரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி இதோட இன்டீரியர் உள்ளே பாருங்கள். இன்டீரியர்லாம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மோடு வந்து யார் மேக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கௌதம் கேமிங் அவங்க தான் மோடை மேக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேனலில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு இன்டீரியர் வியூ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பழைய பஸ்ஸில் எப்படி 2 பக்கம் கண்ணாடி இருக்குமோ அதே மாதிரி கண்ணாடியும் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோசா பூ ஒரு செட்டாகவும் வச்சுருக்காங்க தெரியும். அதேமாரி மேலே ஓனரோட ஃபோட்டோ மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. கௌதம் கேமிங் மோடு பை அப்படின்னு சொல்லி மேலேயும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஏகப்பட்ட சுவிட்சஸ் இருக்குது. நமக்கு வந்து அசோக் லேலண்ட் BS6 ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வேணால் நம்ம ஸ்டேரிங்கை கூட மாற்றிக்கலாம். அதேமாதிரி முன்னாடிலாம் பாருங்கள், சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணி காட்டுறேன். கண்ட்ரோல்லாம் இப்போ இருக்குன்னு பாருங்கள். கண்ட்ரோலை பொறுத்தவரையுமே சூப்பராக இருக்கும். எப்பயுமே இவங்களோட மோடுனாவே கண்ட்ரோல் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஆனால் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக அதாவது பிக்கப் ஆகிறது ஸ்லோவாக ஆகிற மாதிரி தான் ஆகும். ஏன்னா பழைய காலத்து பஸ்ஸெல்லாம் எடுத்தோடனே வேகமாகலாம் போகாது இல்லை. அதனால் பழைய காலத்து மாடல் பஸ் மாதிரியே பொறுமையாக பிக்கப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இதில் என்னென்ன அனிமேஷன் கீ இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. நமக்கு ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஓப்பன் பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்க அந்த மாலை எல்லாம் மறைஞ்சிரும். ப்ளஸ் வந்து உள்ள ஸ்டேரிங் BS6 BS3 ஸ்டேரிங்கே வந்து மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்டு வந்து நம்மளோட ரூட் போர்டு முன்னாடி இருக்கிறது மாறும். சைடில் இருக்கிற மிரர்ஸ் வந்து மாறும். அதாவது ஓப்பன் க்ளோஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் இருக்கிற மிரர் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இது செகண்ட் அனிமேஷன் கீயாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் அனிமேஷன் கீ டச் பண்ணிங்கன்னா நமக்கு உள்ள பேசஞ்சர்ஸ் வந்து ஆட் ஆயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். தேர்ட் அனிமேஷன் கீ டச் பண்ணிங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்து ஆட் ஆயிடுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அனிமேஷன் கீயாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நம்மளோட சேனலில் இனிமேட்ஸ் ரெகுலராக ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி இன்னும் நிறையா மோட்ஸ் வந்து நம்மளோட சேனல் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருப்போம். மறக்காமல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வாங்க இந்த மோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்கள் சேனலில் தான் வரும். பாருங்கள், அவங்களோட சேனலே தான் கௌதம் கேமிங். அந்த இதில் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே சின்னதாக மோர்னு இருக்கும். அந்த மோர் ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. ஒன்ஸு மோடு லிங்க்னு சொல்லி மேலே ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. அதேமாரி பஸ் மோடு லிங்க்னு சொல்லி பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா நேரடியாக க்ரோமில் வந்து அவங்களோட கௌதம் கேமிங்கோட வெப்சைட்டுக்கு வந்துடும். வெப்சைட் வந்ததுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக தள்ளிட்டு வந்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா நமக்கு பாருங்கள் டேரெக்ட் ஷேர் மோட் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க. அது லிங்க் டச் பண்ணிங்கன்னா நமக்கு GP லிங்க்ஸ் அதுக்குள்ளே போய் தான் வரும்.
பாருங்கள் அதோட டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லோட் ஆகி ஜிபி லிங்க்ஸில் உள்ளே வந்துடும். இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிலருக்கு வெரிஃபை ஆயிரும், இல்லைனா நம்ம இந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணணும். மறக்காமல் அதையும் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஒரு இதுனா இந்த 3 தடவை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அந்த 3 வெரிஃபிகேஷன் டைமும் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓடும். ப்ளீஸ் வெயிட் 13, 11 அப்படின்னு சொல்லி செகண்ட் ஓடுதில்ல, செகண்ட் வரல வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட் பண்ணால் தான் அந்த இது நெக்ஸ்ட்டு வந்து லோட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வெரிஃபைன்னு இருக்கும். அந்த வெரிஃபை வந்து கொடுத்தீங்கன்னா கீழே கண்டினியூன்னு கேட்கும். பாருங்கள் கண்டினியூன்னு இருக்கா, அது மாதிரி 3 தடவை நம்ம பண்ணணும். 3 தடவை பண்ணால் மட்டும்தான் வரும். பாருங்கள் எனக்கு வந்து செகண்ட் வந்து ஓடுது. செகண்ட் ஓடு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து வெரிஃபை கொடுத்துட்டு திரும்ப கண்டினியூ கொடுக்கணும். அப்படி இது மாதிரி நான் 3 தடவை பண்ணால் மட்டும்தான் இந்த மோட் எனக்கு வந்து ஷேர் மோட்ஸ் லிங்க்குக்கு உள்ளேயே போகும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நானும் என்னால் முடிஞ்சதுக்கு எல்லா ரிவ்யூமே பண்ணிட்டு தான் இருக்கேன். வேறு என்ன மூடெலாம் ரிவ்யூ பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுங்க 3வது நான் கண்டினியூ கொடுத்துட்டேன். அடுத்து நமக்கு ஜிபே லிங்க்ஸில் உள்ளே வந்துருச்சு. இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு லிங்க்கே கொடுப்பாங்க. கேட் லிங்க்குன்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு நிறைய ஷேர் மோட்ஸில் உள்ளே வந்துடும். அங்கே கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதோட டச் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகி உள்ளே போகும். அதில் டவுன்லோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட் இருக்கிற ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா நமக்கு மோட் டவுன்லோட் ஆயிரும். அது எப்படி அக்செப்ட் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். அது ZHR ஆப் வச்சுருக்கீங்க, ZHR ஆப் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு நம்ம டவுன்லோட் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆப்ஷனில் தான் எல்லா ஃபைலுமே இருக்கும். அதில் மேலே முன்னாடியே அவங்க ஃபைல் எக்ஸெப்ட் ஆகி தான் இருக்கும், பாஸ்வேர்டு எதுவுமே இல்லை. அதை செலக்ட் பண்ணி நீங்கள் காப்பி இல்லைனா கட்டு ரெண்டில் ஏதானும் கொடுத்துக்கலாம். நான் வந்து காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு மேலே டவுன்லோட் அந்த இதை டச் பண்ணிங்கன்னா அது மாதிரி ஓப்பன் ஆகும். அதை டிவைஸ் ஸ்டோரேஜ் கொடுத்துக்கோங்க. டிவைஸ் ஸ்டோரேஜ் கொடுத்தீங்கன்னதுக்கப்புறம் நமக்கு பஸ்ஸுன்னு இருக்கும், மோட்ஸுன்னு இருக்கும். அதை போய் எப்பயும் போல் மோடை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.